என்னோட சேனல்ல வர்றதுக்கு காரணம் சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராப்ளம் ஞாபகத்துல இருக்கும். அது டெம்பரவரி மெமரியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நமக்கு பெர்மனன்ட்டாவே ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னா, என்னோட மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஓகேவா? நான் அதுக்காகவே ஸ்பெஷலா வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஓகே. என்னன்னா, நம்ம ஒரு சம் சொல்லிக் குடுத்தா, அந்த சம்ம வச்சு ஒரு 4, 5 ப்ராப்ளமாவது சால்வ் பண்ணணும். ஒரு சம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வீடியோ தேடிட்டே இருந்தோம்னா, நமக்கு அது மைண்ட்ல செட் ஆகாது. எக்ஸாம்க்கு அது யூஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாரி வீடியோஸ வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஓகே. இதுக்கு என்ன பேசிக்ஸ்ன்னு பார்ப்போம். ஆல்ரெடி 3.1 மொத்த எக்ஸர்சைஸ்லாம் பார்த்துட்டா, இது இன்னுமே எனக்கு ரொம்ப ஸ்லோவாவே நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆனா, ஒவ்வொருத்தவங்களும் பார்ட் 1 பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் நடத்துறேன். ஒருவேளை என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டாவே சம்முக்குள்ள போய் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு தேவையான பேசிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். பேசிக்ஸ் என்னன்னா, எக்ஸோட பவர் அண்ட் ஒய்யோட பவர் அதுக்கான லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா எக்ஸ்போனன்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 3 டினாமினேட்ல இருந்துச்சுன்னா, பேஸ் இதுக்கு பேர் தான் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பவர்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் சேமா இருந்து, பவர் நியூமரேட்டர்ல ஒண்ணு, டினாமினேட்டர்ல ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, பேஸ சேமா எடுத்துட்டு, பவர்ஸ் 2யும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். பேஸ் 2ம் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா, பவர ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னா 2xன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ இத கேன்சல் பண்றது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எக்ஸ் பவர் 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இது பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு சில ஃபேக்டரைசேஷன் தெரியணும். ஃபேக்டரைசேஷன் 3.4ல நம்ம இன்னும் தரோவாவே டீச் பண்ணியிருக்கோம். 3.4 போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதில் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ, அதாவது 2 நம்பர் ஸ்கொயரில் நடுவில் மைனஸ் இருந்தது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இப்போது எப்போவுமே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருந்தால், இங்கே ஸ்கொயர் இருந்தால் இங்கே இருக்கிற நம்பரையும் நம்ம ஸ்கொயராக மாற்றணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்டு. ஏன்னா என்ன நம்பர் போட்டாலும் நமக்கு சேம் 1 தான் வரும்ன்றனால இப்படி மாற்றிக்குவோம். இப்போது இது எந்த ஃபார்மேட்டில்? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்படி சேஞ்ச் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்ட். இந்த 16 ரூட் எடுக்கணும். 16 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ 4 ஸ்கொயர்டு. எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வேறு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? இல்லை, அவ்வளோதான். ஃபேக்டரைசேஷன் ஒன்று இருக்குது. ஃபேக்டரைசேஷன் மட்டும் ஒன்று டீச் பண்ணிடுறேன். ஃபேக்டரைசேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? நம்பர் கான்ஸ்டன்டம். அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வித் சைனோடு எழுதணும். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ். இப்போ எனக்கு 48 வர மாதிரியான டேபிள்ஸ் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் தெரியுமோ அது எல்லாத்தையும் எழுதணும். ஓகே. இப்போது எனக்கு மைனஸ் இருக்கிறதுனால இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த 2 வரணும். இது வராது. இது 20, இது 13, 8, இதுதான் 2. அப்போ 6 and 8 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல சைன் போடணும். இங்கே மிடில் வேல்யூவில் என்ன இருக்கோ அதை இங்கே இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூவுக்கு போடணும். அப்போ இதுக்கு என்ன சைன் போடணும் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இங்கே. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இங்கே என்ன சைன் போடுறோம்? லார்ஜஸ்ட் நம்பரோட மிடில் வேல்யூவில் இருக்க சைன் லார்ஜஸ்ட் நம்பருக்கு போடுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே செய்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் டீச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ண தான் செய்ய போகிறோம் அடுத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை 9y ஸ்கொயர் இன்ட்டு 27y பை எக்ஸ் பவர் 5. நம்பரே கேன்சல் பண்ணும். எக்ஸ் அந்த மாதிரி கேன்சல் பண்ணும். 1 9s are 9, 3 9s are 27. எக்ஸ் பவர் 5 அண்ட் எக்ஸ் பவர் 2. ஸோ 5லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. அதே போல் ஒய் கேன்சல் பண்ணால் ஒய் பவர் 1 வரும். நியூமரேட்டரில் 3 மட்டும் இருக்குது. டினாமினேட்டில் ஒரு ஒய் இருக்குது, ஒரு எக்ஸ் பவர் 3 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு
x power 4 b square divided by x minus 1 multiplied by சொல்றாங்களா, அதனால into x square minus 1 by a power 4 b power 3. இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். x power 4 b square ஆல்ரெடி சொல்லியிருந்தேனா, x plus 1 x minus 1 x minus 1 a power 4 b power 3 ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால நான் மல்டிப்ளிகேஷன் சைனே போடல. ஓகேவா, எல்லாம் ஒன்று தான்றதுனால. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் சேம் டேர்மா. மேலே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 இருக்குது. டினாமினேட்டில் என்ன இருக்குது, நமக்கு ஏதாவது காமன் டேர்ம்னா b மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ b பவர் 1 மட்டும் நியூமரேட்டில் வரும். x minus 1 x minus 1 இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், நியூமரேட்டில் ஒரு x பவர் 4 x plus 1, டினாமினேட்டில் a பவர் 4 b பவர் 1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.16 டிவைட்னு கொடுத்துருக்காங்க. டிவைடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சேம் தான். நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேலை இருக்குது. என்னன்னா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இன்ட்டு சிம்பிள் போட்டு 3y பவர் 4 7x அப்படின்னு எழுதும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். y பவர் 3 x power 3 1 7s are 7 2 7s are 14. Numerator x 2x power 3 3y power 3, that is 6x power 3 and y power 3. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x power 16 minus 16 divided by x plus 4 divided by x minus 4 by x plus 4. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம், x power 2 16 16ன்றது என்ன பண்ணலாம், 4 ஸ்கொயர்னு எழுதலாம். x minus 4 இதை வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாற்றணும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இங்கே இருக்கிறதோட பிளேஸை மாற்றணும். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர்லையும் டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர்லையும் போடணும். இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, x plus 4 x minus 4 by x plus 4 into x plus 4 by x minus 4. கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் கேன்சல், வெறும் x plus 4 மட்டும் தான் ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் செய்யணும். அடுத்து ஒன்று ஃபேக்டரைசேஷன் செஞ்சு சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டர் வேல்யூவை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஆன்சர்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நான் இதில் இருக்கிறத நான் ஃபேக்டரைசேஷன் நான் டேரெக்டாக பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஆன்சர் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். இங்கே -48 வரணும். ஏன்னா 16 × 3 இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள்லையே. 1 × 48 6 8s are 48. 6 and 8 தான் வந்தது. 6 and 8 சப்ஸ்டியூட் பண்ணோம். மிடில் வேல்யூ பேர் லார்ஜஸ்ட் நம்பருக்கு கொடுக்குறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது வரைக்கும் போட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே 16 இருக்கிறதுனால 16ஆல் 2 சம்மரும் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3/8 2 4s are 8 4 4s are 16 1 2s are 2 2 2s are 4. என்ன வரும் இங்கே, x plus 3/8 x minus 1/2. இதுதான் இதோட ஃபேக்டர் வேல்யூ. நெக்ஸ்ட் அதே போல் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 2s are 6 -6. அப்போ என்ன வரும், 1 6s are 6 2 3s are 6. சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் மிடில் வேல்யூ வரணும். ஆனால் இங்கே வந்திருக்கா, வரலை. அப்படின்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. இதை அப்படியே தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8x squared plus 11x plus 3 3 8s are 24. அதே தான் 3 8s are 24 ஆட் பண்ணால் 11 by 8 by 8. முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை நம்பரால் டிவைட் பண்ணணும்.
அப்போ என்ன வரும்? x plus 3/8 x plus 1/8 1/8 கிடையாது 1. நெக்ஸ்ட் இது அதே போல் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. -12 1 12 ஆர் 12 இதுதான் வரும். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 11 வரணும். இதை சப்ராக்ட் பண்ணால் 11 வருது. 1 and 11 லார்ஜஸ்ட் நம்பருக்கு மைனஸ், ஏன்னா மிடில் வேல்யூ மைனஸ். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஒன்றுக்கு ப்ளஸ் சைன் பண்ணணும். இப்போது எனக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருக்குதானா? ஆமாம், 3 வந்து என்னோடய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகேவா? 3ஆ 8ஆ? 8 வந்து கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. 8ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 3/8 and 1/8ஆ? ஓகே, இந்த சம் அப்படினால 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ x plus 1/3 x minus 11/3 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ். ஓகேவா? சரி, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 2 கிடையாது 1. ஸோ இதோட ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா 1 3s are 3 -3 வரணும். சப்ட்ராக்ட் பண்ணால் -2 வரணும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும்? x plus 1/3 x minus 1. இப்போ இந்த வேல்யூஸில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 16x², அதுக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை சிம்பிள் 8x² - 3x இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நம்பர், எது இந்த நம்பர் x plus 1/3. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து இங்கே டிவிஷன் சம்பள் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். அதுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எழுதி இன்ட்டு போட்டு அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணும். டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் மாற்றணும். ஓகேவா? இது 1/3 தானே? ஓகே, கேன்சல் பண்ணலாமா காமன் டேர்ம்ஸு? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். x minus 1/2 x minus 1/3 x² minus 1 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபுல்லும் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை வச்சு சிம்பிளிஃபைல நீங்கள் ஃபஸ்ட் சம் சால்வ் பண்ண முடியும். எக்ஸ் இசட்டாக இருக்குது, காமன் டேர்ம் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ணுறது. இப்போ நான் சால்வ் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி தான். இதில் காமன் டேர்ம் எடுக்கலாம். இப்போ 6 காமன் எடுத்தால் என்ன வரும்? t - 2ன்னு வரும். இது ரெண்டில் 4 காமன் எடுத்தால் வரும் t - 2. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 3 2s are 6 2 2s are 4 1 5s are 5 2 5s are 10 t² கேன்சல். இந்த மாதிரி காமன் டேர்ம்ஸை ஃபுல்லும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். இதுவும் அதே போல் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுவுமே அப்படி தான். டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷனை மாற்றி டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் கொண்டு வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இங்கே x² y power -2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x² -2ன்னு அர்த்தம் x² by y²ன்னு அர்த்தம். x² divided by y²ன்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். இந்த டேர்மோட ஹோல் ஸ்கொயர், இந்த டேர்மோட ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல். இது ரெண்டையும் தலைகீழாக எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த பாலினாமியல் p of x is divided by the another polynomial q of x. இதுவும் அதே மாதிரி தான். டிவைடட் பை கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் மாற்ற ரெசிப்ரோக்கல் மாற்றணும். என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் பண்ணால் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் வரும். ஓகேவா? கஷ்டம் இல்லை. இது ஒருவேளை புரியலை அப்படின்னா செப்பரேட் சம்ஸ் இருக்குல்லையே, அதில் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.